ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். பயம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்தியா பையா அப்படின்னு திமுகக்காரன் ஒவ்வொருத்தரும் பார்த்தாலும் கேட்கணும்னு தோணுது. அது என்னமோ தெரியல, அதிமுக தான் எங்களுக்கு எப்போவுமே பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறேன். இந்த மானங்கட்ட திமுக பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் விஜய் போட்டியே இல்லை, இவரெல்லாம் அரசியலில் 3 வயசு குழந்தப்பா அப்படின்னு சொல்கிற இவங்க பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், பர்மிஷனை கொடு அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் மாதிரி பெர்மிஷனை ப்ராப்பராக தான் கேட்டாங்க. ஆனால் இவங்களோட அரசியல் பராக்கிரமத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி எலெக்ஷன் கமிஷனில் இவங்களோட ஆளை போட்டு விஜய் அவர்களை முடக்க பார்த்தாங்க. ஆனா விஜயும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பார் மனுஷன், அவருக்கும் கோபம்லாம் வரும்ல. எடுத்தாரு வண்டியை சென்ட் ஜார்ஜ் கொட்டிக்க தலைமை செயலத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆளை மாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தாரு. ஒட்டுமொத்த மீடியாவும் விஜய் அவர்களை சுத்தி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல நம்ம அங்கிள் வேற காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. தொகுதி வேட்பாளர்களை முக்கி அறிவிச்சிட்டு இருக்கும் போது மீடியா இன்னமும் அவங்களை கவரேஜ் பண்ணிச்சுதான். ஆனா வியூவர்ஷிப் அப்படின்றது கிடைக்கலையே. விஜய் கத்தி படத்துல ஒரு டைலாக் மாசா ஒன்னு சொல்லியிருப்பாரு, லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் எப்பெல்லாம் விஜய் அவர்கள் வெளியே வந்து மக்களை சந்திக்க வராங்களோ அப்போல்லாம் அது நடக்குது. தலைமை செயலகம் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே நியூஸ் வருது, பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது அப்படின்ட்டு சுட சுட எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் போட ஆரம்பிச்சாங்க. இந்த நியூஸை பார்த்தோன்னே எல்லா தளபதி ஃபேன்ஸும் ஹாப்பி, எல்லா தொண்டர்களும் ஹாப்பி. இதுக்கான வேட்புமனு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ண போறாரு. ஆனா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் பெரம்பூர்ல பிரச்சாரத்தை நடத்தும் போதும் ஒரு 3 சிக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கான வேட்புமனு விஜய் அவர்கள் தாக்கல் செய்யும்போது சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் காலேஜ் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்காக அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காக ஏறி இறங்குவார். அப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இது தப்பா இருக்கு, உங்க யூரின் உப்பா இருக்குன்னு என்னென்னமோ காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஏன் பேப்பர் வெள்ளையா இருக்குது, ஏன் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க, எதுக்காக விஜய்க்கு முன்னாடி ஜோசப்னு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு குழந்தைத்தனமான காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று கார்பரேஷன் இருந்து குழி தோண்டி பேரிகேடெல்லாம் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மாமா வேலைகள் மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. 3வது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த அதே விஷயம் திமுக காரங்க பிளான் பண்ணி இந்த இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வரும். இந்த கூட்டத்தெல்லாம் சாதாரண மக்கள் பார்த்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடலான்ற மனநிலை மாறி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கொத்தடிமைகளும் ஒரு சில திருட்டு முண்டுகளும் இந்த கரூர் சம்பவம் நடந்துருந்தே விஜய் அவர்கள் எப்பெல்லாம் பொதுக்கூட்டம் போடுறாரோ விஜய் கொலை பண்ண வராண்டா, எத்தனை பேர் சாவானுங்க தெரியல அப்படின்னு ஒரு நெகட்டிவான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஏன்டா விஜய் வெளியே வர வந்தால் பணியூர் பண்ணியான்றீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்க, வெளியே வந்தால் கொலை பண்ண வரான்றீங்க, அவர் என்னதாண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஆட்டி அசிக்கிற பொம்மையாக இருக்கணுமா? நேர்மையாக ஒருத்தர் நல்லது செய்யலன்னு வந்து உங்களுக்கு என்னடா குத்துது குறையுது? இப்படியெல்லாம் இவனுக்கு அநியாயம் பண்றாங்க தெரிஞ்சுமே ஒரு சில பேர் திமுக ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அவனுங்களெல்லாம் சாத்தானுக்கு பிறந்த ஒரு குட்டி சாத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 3 சிக்கல்ல ஏதோ ஒன்று நடந்தா போதும். டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. அப்படி மட்டும் நடத்தினார் அப்படின்னா மலேசியாவிலே 1 லட்சம் பேர் கூடினாங்க, டெல்லியில கூட மாட்டாங்களா என்ன? சூழ்நிலை இந்த போராட்டத்தை நடத்த கொண்டு போச்சுன்னா திமுகவுக்கு சங்கு தாண்டியே. Namba, I am waiting.